பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாமே இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் தாங்க எண்ணெயில் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது இது கூடவே 4 பல்லு பூண்டு அதை பார்த்திங்கன்னா லைட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு லைட்டாக வதங்கினதுமே இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 5 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா லைட்டாக எண்ணெயில் நல்லா வதங்கினாலுமே இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை நான் தூளோடு தான் சேர்த்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதுமே இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கலந்து விட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறியதுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டி அரைச்சி எடுத்துக்குவோம். என்ன சூடாகவே இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாய் பார்த்திங்கன்னா கிள்ளி போட்டிருக்கோம். இது கூடவே ஒரு ஒட்டு கருவேப்பிலை. தாளிப்பை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடுவோம். தேங்காய் சேர்த்துக்காம பார்த்திங்கன்னா நம்ம இந்த சட்னி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைகளை சைட் வச்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இதே போல் செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.